அரிசி உண்டியாது சுய உண்டியா தண்ணி அது மாதிரி என்ன பண்ற? ஹாய் பிளாக் பஸ்டர். காணும் பொங்கல் திருநாளுக்கு நாங்களும் திருவக்கரையில இருக்கிற வக்கரகாளியம்மன் கோயிலுக்கு கிளம்பினோம். போடுவோம் இன்னைக்கு காணும் பொங்கல், அதனால நாங்க திருவக்கரை ஊர்ல போய் போலாமா? போலாம். பாண்டிச்சேரிக்கும் விழுப்புரத்துக்கும் நடுவுல இருக்கிற திருக்குனூர் பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு போகலாம். என்னடா இது, காணும் பொங்கலுக்கு ரோட்ல யாரையும் காணோன்னு பார்த்தா எல்லாரும் இங்கதான் இருக்கிறாங்க. இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் என்னன்னா, 2000 வருஷம் பழமையான கோவில், ஆதித்ய சோழ மன்னரால கட்டப்பட்ட கோவில். இந்த கோயிலை பத்தியான ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கியூல நின்று சாமியை பார்த்துட்டு வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் பசங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்க சொல்லி பொங்க காசு கொடுத்தோம். ஓகேவா? நீங்க எது வேணாலும் வாங்கி செலவு பண்ணீங்க, எதுவும் கேட்க மாட்டேன். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன வாங்க போற? மாஸ்கா? நீ என்ன வாங்க போற? சின்ன ஒரு பிபி வாங்க பெரிய ஒரு மாஸ்க் வாங்கினாரு. ஊது ஊது ஊது. 10 ரூபா பன்னு வித்துட்டு இருந்தாங்க. பசங்களும் ஆசைப்பட்டு கேட்க எல்லாரும் வாங்கி சாப்பிட்டோம். மாஸ்க் போட்டுனே எப்படி சாப்பிடுவா? நான் ஆசைப்பட்ட கல்லையை வாங்க சொன்னேன். உடனே பசங்க ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்துட்டு அப்பா குல்ஃபி வேணும்பான்னு கேட்க 2 பேரும் போய் வாங்கினாங்க. எனக்கு வேணாம். $100 கிராம் 30 ரூபா. காயத்ரிக்கு பிடிச்ச காலிஃப்ளவர் பகோடா வாங்கிக்கிட்டா. அரிசி உண்டியாது பக்கத்துல இருந்த பெரிய கோவில் குளத்தை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம். மேஜிக் காட்டட்டுமான்னு பசங்களை ஏமாத்தி கோயில் குளத்திலேயே விளையாடிட்டு இருந்தோம். நான் ஒரு மேஜிக் காட்டா? கட்டணுங்க. தண்ணி அது மாதிரி என்ன பண்ற? அப்படி இல்ல, அந்த தண்ணி உள்ள ஒண்ணு நிக்குது பாரு, அதுதான் நான் காண்றேன். படி ஈசலாம் வந்துச்சு. மோனி அம்மா பல்லு மட்டும் தெரியுது, பல்லு இல்ல. எப்படி தெரியுதா? ஓட்டை இருக்குங்க. கைட்டு அதெல்லாம் இல்ல. வேறே ஓட்டை இருக்கு. பயமா இருக்குது. வேகமா மேல போகணும். என்ன இப்படி எங்க போகுது? கடத்தெருவுக்கு போய் பொரியும் சிப்ஸும் வாங்கிக்கிட்டு கடத்தெருவை சுத்த ஆரம்பிச்சோம். கேங்கா பசங்க பீப்பு ஊதிக்கிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்தானுங்க. இதை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வந்தது. வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருள்லாம் வாங்கிக்கிட்டு கிளம்பலான்னு பார்த்தா சின்னவர் பொம்மை வேணும்னு கேட்க பொம்மை வாங்கி கொடுத்தோம்.
நல்லாதா? ஓகேவா? கடத்தெருவில் இருக்க டேட்டூ கடையை பார்த்துட்டு சின்ன ஒரு டேட்டூ குத்திக்கிறியாப்பான்னு கேட்டா. டேட்டூவா? அம்மா குத்தி சொல்லு. போ சொல்லு போ. எல்லாரும் சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பணும். பக்கத்து ஊர்ல இருக்க இன்னொரு கோவிலுக்கு போனோம். அங்கிருந்த லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். சின்ன வயசுல அது வாங்கி தர மாட்டாங்களா, இது வாங்கி தர மாட்டாங்களான்னு நீங்க ஏங்கிருப்பீங்க. இப்போ உங்க பசங்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்குறீங்களான்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க சின்ன வயசுல என்ன ஆசைப்பட்டீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.